தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அவர் 7ல் இருக்கும்போது திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிலப்புலன்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு நிலப்புலன்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய சேஞ்சர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்குது. 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சொத்துக்கள் சம்மந்தமாக விற்பனை இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோடவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலே இருக்கும். மற்றபடி வந்து குடும்பத்திற்காக கொஞ்சம் மெனக்கடுகள் ஜாஸ்தி, கொஞ்சம் எஃபோர்ட் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பலன்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். அதீதமான ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போன்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா வந்து இதில் வந்து என்னென்னா சிக்கல் என்னென்னா அதில் வந்து கொஞ்சம் நம்ம ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து சாரத்தில் வந்து 9 இருந்தாலும் பட் 8ஆம் இடத்துல வந்து இப்போ சுக்கரன் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் சின்ன கோளாறுகள் மறைமுகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வேலையிலே வந்து மற்றவங்கள நம்பாமல் கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் அலர்ட்டாக இவன் எதுக்கு நம்மளை இதெல்லாம் கேட்குறன்றதெல்லாம் வந்து யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். பிரயாணத்தில் சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான பலன்கள்னால் இப்போ வந்து கிட்டத்தட்ட புதன் வியாழன் வரை சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வியாழக்கிழமைக்கு மேலே எல்லாமே அற்புதமாக சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் இப்போ 9ல் இருக்கும்போது தொழிலான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும். 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போ வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதுவரை